திருப்பூர் மாவட்டத்தில் இளம்பெண் தலையில் அடித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரது கணவரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பொங்கல் விடுமுறையில் அரங்கேறிய கொலையில் நடந்தது என்ன? தோட்டத்து பகுதியில் சடலமாக கிடந்த இளம்பெண் உடல் முழுக்க வெட்டு காயங்களுடன் கொன்று வீசியது யார்? அப்பாவி பெண் கொலை வழக்கும் கணவரை கைது செய்து விசாரிக்கும் போலீசும். நடந்தது என்ன? திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மொண்டிக்காட்டு தோட்டம் பகுதியில் பூங்கொடி என்ற இளம்பெண் சடலமாக கிடப்பதாக குண்டடம் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் தாராபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் நேரில் சென்று பார்வையிட்டு விசாரணையை தொடங்கினார். அப்போது பூங்கொடி உடலில் பலத்த வெட்டு காயங்கள் இருப்பது தெரியவர இச்சம்பவம் ஒரு திட்டமிட்ட கொலையாக கூட இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. இதனால் தனிப்படை அமைத்து பூங்கொடியின் மரணத்திற்கு யார் காரணம், தோட்டத்து பகுதியில் நடந்தது என்ன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். கொக்கம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த அங்கமுத்து என்பவரின் மனைவிதான் பூங்கொடி. இவர்களுக்கு ஃபெமினேஷன், நித்யா என்ற 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். உயிரிழந்த பூங்கொடி 16 வயதில் பெற்றோர்களை மீறி அங்கமுத்துவை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். சில ஆண்டுகள் சந்தோஷமாக குடும்பம் நடத்தி வந்ததாகவும் கடந்த சில மாதங்களாக கணவன் மனைவியிடையே தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரச்சனை நீடித்து வந்ததாக தெரிகிறது. இதனால் சமையல் வேலை செய்து வரும் அங்கமுத்து அடிக்கடி மது அருந்திவிட்டு மனைவி பூங்கொடியை தாக்கி துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையேதான் மொண்டிக்காடு தோட்டம் பகுதியில் கை, கால், முகம் உள்ளிட்ட இடங்களில் வெட்டுப்பட்ட நிலையில் முகம் சிதைந்து பூங்கொடி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து போலீசார் பூங்கொடியின் கணவர் அங்கமுத்துவை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் குடும்ப தகராறில் மனைவியை ஆத்திரத்தில் கொலை செய்ததாக அங்கமுத்து ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து மனைவியை கொலை செய்தது ஏன், அதில் வேறு யாருக்காவது தொடர்பு உண்டா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் முடிவில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. காதல் மனைவியை கணவனே கொலை செய்த சம்பவம் தாராபுரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.